கடவுள் தான் நம்மளையெல்லாம் படைச்சாருன்னு சொன்னா அப்ப கடவுளை படைச்சது யாரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கேட்கும். ஆனா சில வயது வந்த நாத்திகர்களும் இதே கேள்வியை கேட்கும்போது தான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா படைக்கப்படுதல்கிற வார்த்தையே கடவுளுக்கு பொருந்தாது. அதாவது திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர்னு சொன்னா அப்ப திருவள்ளுவரை எழுதுனது யாரு அப்படின்னு யாராவது கேட்போமா? ஏன் கேட்கறது இல்ல? ஏன்னா எழுதப்படுதல்ங்கிறது திருக்குறளுக்கு தான் பொருந்தும், அது திருவள்ளுவருக்கு பொருந்தாதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதாவது திருக்குறள்னு ஒண்ணு இருக்கணும்னா அதை யாராவது எழுதியிருக்கணும். ஆனா திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கணும்னா அவரை யாராவது எழுதியிருந்தா தான் அது முடியும் அப்படின்னு கிடையாது. அதனாலதான் திருவள்ளுவரை எழுதுனது யாருன்னு நாம கேட்கறது இல்ல. அதே போல படைக்கப்படுதல்ங்கிற வார்த்தையும் படைப்புக்கு தான் பொருந்துமே தவிர படைப்பாளிக்கு பொருந்தாது. அதனால கடவுளை படைச்சது யாருன்னு கேட்கறது திருவள்ளுவரை எழுதுனது யாருன்னு கேட்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி. அதுவும் இல்லாம கடவுளை யாராவது படைச்சிருந்தா அவரை யாரு படைச்சான்னு கேட்கலாம். ஆனா கடவுள் படைக்கப்பட்டவராகவே இருக்க முடியாதே. ஏன்னா கடவுள் படைக்கப்பட்டவராக இருந்தா கடவுள் படைப்பாளி இல்ல, அவரும் படைப்பு தான் ஆயிடும். ஆனா கடவுளை ஒரு படைப்புன்னு சொல்றது எதுக்கு சமம் தெரியுமா? திருக்குறள் மட்டுமல்ல, திருவள்ளுவரும் ஒரு புத்தகம் தான் சொல்றதுக்கு சமம். அதாவது திருக்குறள்ங்கிற புத்தகத்தை எழுதினாரே திருவள்ளுவர், அந்த திருவள்ளுவருங்கிற புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய மடத்தனம். நம்மளை படைச்ச கடவுளை யாரு படைச்சதுன்னு கேட்கறதும் அதே மாதிரியான மடத்தனம் தான். கடவுளை யாரு படைச்சாங்கிறத விட்டுட்டு கடவுளுக்கு காரணம் யாரு, கடவுளுக்கு தொடக்கம் எப்ப அப்படின்னு இதே கேள்வியை எப்படி மாத்தி கேட்டாலும் அவை எல்லாமே அர்த்தமில்லாத கேள்விங்க தான். ஏன்னா ஒரு படைப்புக்கு தான் காரணம் இருக்கணும், ஒரு படைப்புக்கு தான் தொடக்கம் இருக்கும். ஒரு புத்தகத்துல 7வது வரியில வர்ற ஒரு வார்த்தை 8வது வரியில வர்ற ஒரு வார்த்தையை பார்த்து நம்மளை எழுதினவர் எத்தனையாவது வரியில வந்தாரு அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு அர்த்தமில்லாத கேள்வி. நம்மளை படைச்சவர் எப்ப வந்தாருன்னு நாம கேட்கறதும் அதே வகையில அர்த்தமில்லாத கேள்விதான். ஏன்னா படைப்பு, தொடக்கம், காரணம்னு எதுவும் இருக்க முடியாத ஒரு ஜீவியத்தான் நாம கடவுள்னே சொல்றோம்.